இருக்குன்னா, குருவோட சூரியன் சேரும்போது ரொம்ப ஒரு ஆக்சுவலாக சூரியனும் குருவும் இணைந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அது ஒரு விதமான யோகம். நமக்கு நல்லா இருக்கும் அது. பொதுவாகவே மீனத்துக்கு சூரிய தசை ஓரளவுக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்கும். சில எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போ தான் என்ன அப்படின்னா, இந்த சூரிய தசையில் நமக்கு புதன் புத்தி வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இது பண்ணும். ஏன்னா சூரியன் குரு சொன்னேன்னா, குருவோடு இப்போ புதன் சேரும்போது நல்லது பண்ணும். ஸோ இந்த மீனராசி என்பவர்களுக்கு சூரிய திசை நடக்குது அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும்? மீனராசிக்கு சூரிய திசை நடக்குது அப்படின்னும்போது ஓரளவுக்கு நல்லதாக போய், ஏன்னா குருவோட வீடு தான் அது. ஓரளவுக்கு நான் தனுசுக்கு சொன்ன மாதிரி தான், குருவோட வீடு தான். மீனமே ஜென்ரலாகவே ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானமாக போகக்கூடிய ராசி தான். பட் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அடி வாங்குறதுலேயே முதலாளவும் அவங்களும் தான் இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ராசிக்கு இந்த சூரியனோட இது எப்படி இருக்குன்னா, குருவோட சூரியன் சேர்ந்து ரொம்ப ஒரு ஆக்சுவலாக சூரியனும் குருவும் இணைந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அது ஒரு விதமான யோகம். நமக்கு நல்லா இருக்கும் அது. ஒரு உயர் பதவியில் இருக்கிறது, நிறைய விஷயங்கள் நல்ல நாலேஜ் தெரியும், ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க, ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் இந்த ஆன்மீகத்துலேயும் நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னா, ஆன்மீகத்தில் ஒரு பெரிய லெவலெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் சூரியனும் குருவும் இணைந்து இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் கிட்டத்தட்ட. அப்படி இப்போ இவங்க என்னென்னா, இது கூட வேறு யாராவது பாவர் அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா தான் நமக்கு வேறு மாதிரி கொஞ்சம் மாற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும். பொதுவாகவே மீனத்துக்கு சூரிய தசை ஓரளவுக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்கும். சில எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் நடக்கும். வெளியூருக்கு போகிற விஷயம்லாம் நிறைய நடக்கும். இல்லை இவங்க வெளியூரில் இருக்காங்கன்னா அப்போ தான் அப்பா அம்மா அவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அது நல்ல விஷயங்கள் நடக்கும். ஓகே. இப்போ சூரிய திசை கூட எந்த புத்தி சேர்ந்தால் பிரச்சனைகளை சந்திப்பாங்க? இப்போ தான் என்ன அப்படின்னா, இந்த சூரிய தசையில் நமக்கு புதன் புத்தி வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இது பண்ணும். ஏன்னா சூரியன் குரு சொன்னேன்னா, குருவோடு இப்போ புதன் சேரும்போது நல்லது பண்ணும். பட் இவங்க வேறு ஏதாவது ஒரு மாதிரி வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா தான் நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இப்போ தான் கவனம் என்னென்னா, இவங்க ஒரு பொறுப்பில் இருக்காங்கன்னும் போது அந்த வார்த்தைகளை கவனமாக பேசுகிறோம். ஓகே, ஓகேங்களா? அந்த வார்த்தையால் அவ்வளோ காப்பாற்றி வச்சதை போட்டு உடச்சிருவாங்க. அதில் கவனம் வேணும். அப்புறம் அவங்க பிள்ளைங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனம் வேணும். அவங்க பிள்ளைங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் கவனம் வேணும். இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இது பண்ணும். அடுத்தது வந்து செவ்வாவும், அப்புறம் சுக்கிரனுமே கூட சுக்கிர புத்தியுமே கூட நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஏன்னா அந்த வீட்டில் தான் சுக்கிரன் வந்து உச்சம். மீன வீட்டில் தான் சுக்கிரன் உச்சம். குருவுக்கும் சுக்கிரனுக்கும் எப்பயுமே வந்து ஒரு கனெக்டிவிட்டி நல்லாவே இருக்காது நமக்கு. அப்போ வந்து நம்ம அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக சுக்கிர புத்தி போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஒய்ஃப் ரொம்ப கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருக்கா மாதிரி இருக்கும், இல்லை ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருக்கா மாதிரி, இந்த மாதிரி மாற்றி ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் போகிற மாதிரியே இருக்கும். அது கொஞ்சம் புத்தின்றது கொஞ்ச நாள் தானே நமக்கு, அதனால அந்த டைமில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாங்க சரியா இருக்கும். ஓகே மேம். இப்போ வந்து மீனராசி என்பவர்களுக்கு சூரிய திசை நடக்குது அப்படின்னா எந்த கோவிலில் போய் வழிபாடு எடுத்துக்கிட்டால் சிறந்ததாக இருக்கும்? இப்போ மீன ராசிக்கு வந்து சூரிய திசை நடக்கும்போது என்ன பண்ணலான்னா, ஏதாவது ஒரு கோவிலுக்கு கோமாதா வாங்கி தானம் கொடுக்கறது ரொம்பவே வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும். எனக்கு அவ்வளோலாம் வழி இல்லைன்றவங்க ஞாயிற்றுக்கிழமையில் கோமாதாக்கு இதை உணவாவது கோவிலில் இருக்க கோமாதாக்கு கொடுத்துட்டு வாங்க. அது இன்னும் வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வீட்லேயே நீங்கள் கோமாதா ஸ்டாச்சு வச்சுருந்தாலும் வழிபாடு எடுத்துக்கலாம். அது இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஓகே, சூப்பர் மேம். இதுலேயே வந்து கூட உவரி இருக்குது பார்த்தீங்களா, திருச்செந்தூருக்கு முன்னாடி உவரின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானையும் நம்ம வழிபாடு எடுக்கும்போது நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஒரு முறையாவது இந்த சூரிய தசை வரும்போது அங்கே போயிட்டு வாங்க. ஓகே மேம், சூப்பர் மேம். மீனராசி என்பவர்களுக்கு சூரிய திசை நடக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து என்ன மாதிரி நன்மைகள் நடக்கும், என்ன மாதிரியான வழிபாடு எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான பலன் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். சூரிய திசை ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும். நீங்கள் கேட்ட மாதிரி சூரியன் வந்து உச்சமாக இருந்தால் ஒரு மாதிரி பலன் இருக்கும், நீச்சமாக இருந்தால் ஒரு மாதிரி பலன் இருக்கும், ஆட்சி வீடாக இருந்தால் ஒரு மாதிரி பலன் இருக்கும். பட் பொதுவாகவே சூரிய திசை கெடுதல் தான் பண்ணுவார்லாம் கிடையாது. சூரிய திசையில் ஒருத்தர்லாம் பதவியை பிடிச்சதெல்லாம் வந்து நிறைய விஷயம்லாம் நடந்திருக்கு. சூரிய திசையில் தான் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுவாங்க. சூரிய திசையில் தான் பசங்க நல்லா படிப்பாங்க. சூரிய திசை தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளர்க்காக இருந்தவர் ஒரு ப்ரொமோஷனில் மேலே போய் உட்காருவார். நீங்கள் சொன்ன மாதிரி சூரியன் வந்து கெடுதல் மட்டும் பண்ணுவாருன்னு கிடையாது. சூரியன் அவங்களோட ஜாதகத்தில் எந்த மாதிரி இருக்கார், சுபராவோ அசுபராவோ, இல்லை யாரோட பார்வையில் இருக்கார், இல்லை யாரோட சேர்ந்து இருக்கார்,
இல்லை யாருடைய நட்சத்திர கால் வாங்கியிருக்காரு, எத்தனாவது வீட்டில் இருக்கார் அவர், அந்த மாதிரியெல்லாம் பார்த்து தான் நம்மளுடைய குணாதிசயங்களில் அவர் அந்த திசையில் நல்லது கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்றது தெரியும். ஓகேங்களா? அதுலேயுமே சிலரோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காருன்னா கூட அந்த அவர் எத்தனாவது பாதத்தில் உட்காந்துருக்காரு பொறுத்து அது நடக்குமா நடக்காதான்றதையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஆப்வியஸ்லி நீங்கள் கேட்டிங்க ஒரு விஷயம், என்ன கேட்டிங்கன்னா சூரிய தசை நடக்கும்போது அவங்க கேரக்டரில் மாறுமானும். கண்டிப்பாக மாறும். கண்டிப்பாக கேரக்டரைஸும் மாறும், அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸும் கண்டிப்பாக மாறும். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பர்டிகுலர் திசை பற்றிலெல்லாம் ஒரு மாதிரி இருந்தவங்க சில திசை மாறும்போது கண்டிப்பாக சேஞ்ச் ஒரு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த ராகு தசையில் ஒருத்தவங்க ஐடென்டிட்டியே மாற்றினாங்கன்னா அவங்க லைஃப் செம்ம சக்ஸஸ் ஆகிடுவாங்க. சூரிய தசையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு மாதிரி கரடு முரடாக ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டு அந்த மாதிரிலாம் மாற்றினாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய இதுவும் கொஞ்சம் மாறிடும். இதெல்லாம் வந்து தசாபுத்தி தெரிஞ்சு நம்ம நடந்துக்கும் போது நம்ம அந்த தசாவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கேரக்டரைஸ்டும் மீன்ஸ் நம்மளோட அப்பியரன்ஸும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். சனி தசை நடக்கும்போது ரொம்ப ஓவராக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஓவராக இது பண்ணாமல் மீன்ஸ் எளிமையாக இருக்கு ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் எளிமையாக இருக்கும்போது அது ஒரு விதமான நமக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரதசையில் ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் சுக்கிரதசை நடக்குது அப்படின்னாலே நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அவங்க ஒரு 100 ரூபா ட்ரெஸ்ஸை கூட பார்த்து அழகாக எடுக்கிற மாதிரியும் ஒரு கலர்ஃபுல்லாக எடுக்கிற மாதிரியும் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒன்லி ஃபார் நாட் ட்ரெஸ்ஸிங் ஃபுட்டில் இருந்து அந்த மாதிரி ஒவ்வொரு தசைக்கும் ஒரு குணாதிசயம் இருந்தே தீர்ந்து. அதில் சூரிய தசை என்ன பண்ணும், நல்ல இடத்துல நின்று தசையை நடத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க, திடீர்னு பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும், திடீர்னு அரசாங்க சார்ந்த உதவிகள் கிடைக்கும், திடீர்னு நம்ம இருப்போம், திடீர்னு நம்ம வீட்டு பக்கத்தில் யாராவது ஒரு பெரிய மனிதர்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நட்பு மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரிய தசையோடைய சூரியன் எங்கெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும், முதல்ல அவர் எந்தெந்த நட்சத்திரத்துக்கான ஓனரு, அவர் எந்த வீட்டுக்கான ஆட்சி, அந்த உச்சத்தை நீச்சத்தை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தனித்தனி ராசிக்கு போயிடலாம். ஓகே, சூப்பர். சூரியனுக்கு 3 நட்சத்திரம் இருக்குது. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த 3 நட்சத்திரம் பார்த்திங்கன்னா முதல் ராசியான மேஷத்துலேயும் இருக்குது. 5வது ராசியான நான் சொல்கிறது சக்கரத்துக்கு காலபுருஷ தத்துவம் பிரகாரம் மேஷ வீடு முதல் வீடில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கார்த்திகையிலையும் சூரியனோட நட்சத்திரம் இருக்குது. 5ஆம் வீடு பூர்வ புண்ணியம் சொல்கிற இடத்துலையும் சூரியனோட நட்சத்திரம் உத்திரம் இருக்குது. அதற்கப்புறம் 9ஆம் வீடு தனுசு காலபுருஷத்தோட 9ஆம் வீடு, அந்த வீட்லேயுமே உத்திராடம் சொல்லக்கூடிய சூரியனோட நட்சத்திரம். பார்த்திங்கன்னா நமக்கு 1, 5, 9ன்றதே ஒரு பாக்கியஸ்தானம். இன்னும் நிறைய விஷயத்த நம்ம பேசலாம். சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1, 5, 9 நிறைய கிரகம் இருந்து தசா நடத்துச்சுனாலும் அது ஒரு விதமாக சூப்பராக இருக்கும். 4, 6, 8, 12 இருந்து தசா நடத்தும்போது அது ஒரு விதமான ஒரு இது இருக்கும், திடீர் அதிர்ஷ்டம். அது மாதிரி ஒவ்வொரு நம்ம டாபிக் எடுத்து பேசலாம். அந்த மாதிரி கண்டிப்பாக.